சித்தரின் பேச்சு அரஹர என்பது அவரது மூச்சு கிரிவலம் ஒரு முறை நீ வரும்போது சிவனது தரிசனம் அவரிடம் பாரு ஆகாயம் தலை வைத்து பாதாளம் கால் வைத்து ஆதாரமாய் நின்ற மலை கூடுவோம் தீயாக முகம் காட்டி தாயாக கரம் நீட்டி வாவென்று அழைக்கின்ற பதம் சேருவோம் சிவ சிவ என்பது சித்தரின் பேச்சு அரகர என்பது அவரது மூச்சு கிரிவலம் ஒரு முறை நீ வரும்போது சிவனது தரிசனம் அவரிடம் பாரு ஆதிசங்கரியின் பாதியான சிவம் ஜோதியானதப்பா இங்கே ஊனமான மனம் ஞானம் தேடி வரும் காட்சிய பாரப்பா வேதம் நாளுமே காவலாகவே நின்றது காணப்பா அண்ணாமலையப்பா இதிலே ஆசை வையப்பா சிவ சிவ என்பது சித்தரின் பேச்சு அரஹர என்பது அவரது மூச்சு கிரிவலம் ஒரு முறை நீ வரும்போது சிவனது தரிசனம் அவரிடம் பாரு ஆகாயம் தலை வைத்து பாதாளம் கால் வைத்து ஆதாரமாய் நின்ற மலை கூடுவோம் சிவ சிவ என்பது சித்தரின் பேச்சு அரகர என்பது அவரது மூச்சு கிரிவலம் ஒரு முறை நீ வரும்போது சிவனது தரிசனம் அவரிடம் பாரு பித்து பிடித்தபடி சுத்திடும் மலையப்பா இதிலே முக்தி உண்டு என முண்டி அடித்தபடி கூடுது ஊரப்பா ஞான புழுதியை கால்கள் ருசிக்கவே இன்றே புறப்படப்பா அண்ணாமலையப்பா இதிலே ஆசை வையப்பா சிவ சிவ என்பது சித்தரின் பேச்சு அரஹர என்பது அவரது மூச்சு கிரிவலம் ஒரு முறை நீ வரும்போது சிவனது தரிசனம் அவரிடம் பாரு ஆகாயம் தலை வைத்து பாதாளம் கால் வைத்து ஆதாரமாய் நின்ற மலை கூடுவோம் தீயாக முகம் காட்டி தாயாக கரம் நீட்டி மாவென்று அணைக்கின்ற பதம் சேருவோம் சிவ சிவ என்பது சித்தரின் பேச்சு அரகர என்பது அவரது மூச்சு கிரிவலம் ஒரு முறை நீ வரும்போது சிவனது தரிசனம் அவரிடம் பாரு அண்ணாமலையே